ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு த சேனல் ஃபெதர்ஸ். நான் உங்கள் சதீஷ். இன்றைக்கி நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டான செஷனில் இருக்கோம். என்ன டிஸ்கஷன் நடந்துகிட்ருக்கு பிட்வீன் ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ரிகார்டிங் எஜுகேஷன் அப்படிங்கிற ஒரு முக்கியமான வீடியோ செஷனில் இருக்கும். ஸோ இதில் நீங்கள் டிஸ்பிளேயில் பார்க்க முடியும், ஒய் தமிழ்நாடு அப்போசஸ் சென்டர் நியூ எஜுகேஷன் பாலிசி, NEP நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி வந்து சென்ட்ரல் ப்ரொப்போஸ் பண்ண ஒரு பாலிசி எஜுகேஷன் செக்டாரில். இது ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் நம்மளோட ஃபியூச்சரிஸ்டிக் எஜுகேஷன் விஷன் பேஸ் பண்ணி அவங்க ஒரு ப்ரொப்போசல் கொடுத்துருக்காங்க. ஸோ தமிழ்நாடு வந்து இதை ரொம்ப நாளாகவே அப்போஸ் பண்ணிகிட்ருக்கு. அது மட்டும் இல்லாமல் மற்ற ஸ்டேட்ஸும் லைக் கர்நாடகாலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிளாரிஃபிகேஷன் அதில் ரிட்டனாகவே கேட்டுட்டு தான் இருக்காங்க. ஸோ இதில் மெயின் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, NEPயை பொறுத்த வரைக்கும் 3 லாங்குவேஜ் ஃபார்முலா, 3 லாங்குவேஜ் வந்து ஸ்டூடெண்ட்ஸால் சூஸ் பண்ணி லேர்ன் பண்ண முடியும், இன்க்ளூடிங் ரீஜனல் லாங்குவேஜ் அண்ட் இங்கிலீஷ். அது கூட சேர்த்து ஹிந்தி வேணும்னா ஹிந்தி எடுத்துக்கலாம், சான்ஸ்கிரிட் வேணும்னா சான்ஸ்கிரிட் எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி 3 லாங்குவேஜ் ஃபார்முலா வந்து எங்களுக்கு பிடிக்காது, நாங்கள் அதை கம்ப்ளீட்டாக அப்போஸ் பண்ணுறோம், நாங்கள் 2 லாங்குவேஜ் ஃபார்முலா தான் வந்து ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு கவர்மெண்ட் சொல்லிட்டு இருக்கு. ஸோ இதனால் என்ன கிளாஷ் வந்து லாஸ்ட் ஒரு 2 டேஸாக இது ரிலேட்டடாக போயிட்டுருக்கு அப்படிங்கிற டீட்டெயில்டு வீடியோ தான் உங்களுக்காக. So this is from Feathers Education, coaching for NEET and IIT, JEE at நாமக்கல். ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னாவே NEP அப்படிங்கிறது நீங்கள் கொஞ்சம் நாலேஜ் உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறதுக்காக ஃபஸ்ட்டு நான் NEPயோட அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஸோ NEPயோட அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது வந்து 29 ஜூலை 2020 யூனியன் கேபினெட் ஆஃப் இந்தியா வந்து அப்ரூவல் பண்ண ஒரு பாலிசி. எதுக்கு? ஸ்கூலுக்கும் ஹையர் எஜுகேஷனுக்கும். ஸோ ஏர்லியர் நம்ம வந்து செகண்டரி, ஹையர் செகண்டரி அப்படின்னு நம்ம டிவைட் பண்ணியிருப்போம். ஸோ 1லேருந்து 10 வரைக்கும் நம்ம ஒரு பேட்டர்னாகவும் அண்டு 11வது 12வது ஹையர் செகண்டரி நம்ம சொல்லிகிட்டு இருப்போம். ஸோ இந்த டைமில் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா 9, 10, 11th, 12th இதை தான் நம்ம வந்து செகண்டரின்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த 9, 10, 11, 12 ஸ்டாண்டர்ட் வந்து ஒரு குரூப்பாக மாற்றிட்டாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இட் ரீப்ளேசஸ் த ப்ரியர் 10+2ங்கிற சிஸ்டமை வந்து 5+3+3+4ங்கிற ஸ்ட்ரக்சரை மாற்றிட்டாங்க. சரிங்களா? ஸோ 5ங்கிறது வந்து ஃபவுண்டேஷன், அடுத்தது வந்து உங்களுக்கு ப்ரீ அண்ட் அடுத்தது வந்து மிடில் அண்ட் அடுத்தது வந்து செகண்டரி. அந்த 4 வந்து 9th, 10th, 11th, 12th அப்படிங்கிறது. ஸோ இதில் அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். ஃப்ளெக்சிபிள் லேர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், ஒவ்வொரு குழந்தைக்கும் அவங்களோட ப்ளஸ் மைனஸ் தகுந்த மாதிரி ஃப்ளெக்சிபிளாக ஒரு லேர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸை உருவாக்கி தரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா தெர் இஸ் நோ ஹார்டு செப்பரேஷன் பிட்வீன் ஆர்ட்ஸு, ஹியூமனிட்டிஸு, சயின்ஸ். அந்த மாதிரி நம்ம பிரித்து பார்க்கணும், வேறுபடுத்தி பார்க்கணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. ஏன்னா இது மல்டி டிசிப்ளினரி எஜுகேஷன் சிஸ்டமாக இருக்க போகுது அப்படிங்கிறாங்க. ஸோ இட்ஸ் அ கிரேட் அட்வான்டேஜ் அப்படிங்கிறது. ஏன்னா நம்மளோட ப்ரெசண்ட் செஞ்சுரியில் பார்த்திங்கன்னா சயின்ஸ், ஆர்ட்ஸ், ஹியூமனிட்டிஸ் எல்லாமே தனித்தனியாக பிரித்து பார்க்கணுன்னா முடியாது. சயின்ஸ் ரிலேட்டடான ஃபீல்டில் நீங்கள் போகும்பொழுதும் ஹியூமனிட்டிஸும் வந்து உள்ளுக்குள்ளே இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். அதே மாதிரி ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி இந்த மாதிரி தனித்தனியெல்லாம் நம்ம பிரித்து பார்க்க முடியாது. ஹையர் ரிசர்ச் லெவலுக்குலாம் நீங்கள் போகும்பொழுது ஆஸ் அ சயின்ஸ் அது எல்லாமே சேர்ந்து வரும். அதே மாதிரி சோஷியல், ஜியோகிரஃபி இது எல்லாமே சேர்ந்து ஒரு பேட்டர்னாகவே வரத்துக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் வந்து இந்த மாதிரி ஒரு முக்கியமான பிரின்சிபல் கேரக்டரிஸ்டிக்ஸை வந்து NEPயில் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இட் ஆல்சோ கிவ்ஸ் த எக்ஸ்போஷர் டு ஏன்ஷியன்ட் கல்ச்சர். நம்மளோட பழைய கல்ச்சுரல் ட்ரெடிஷன், பாரம்பரிய விஷயத்துக்கான ஒரு நாலேஜும் இந்த பாலிசி மூலிமா கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. த ஹெரிட்டேஜ் ஆஃப் ஏன்ஷியன்ட் இந்தியன் நாலேஜ் ஹேஸ் பீன் கைடட் லைட் டு த கிரியேஷன் ஆஃப் த பாலிசி. ஸோ அதை ஒரு அடிப்படையாக கொண்டு இந்த பாலிசியை வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. அண்ட் மேக்கிங் ஸ்கூலிங் மோர் அக்சசபிள். நிறைய குழந்தைங்களுக்கு இதை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் அவங்க வந்து ஈஸியாக ஸ்கூல்ஸ் அக்சசபிலிட்டியும் இந்த எஜுகேஷன் பேட்டர்னுக்கு அக்சசபிலிட்டி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதை பண்ணுறாங்க. இதில் என்ன பண்ணுறாங்கன்னா, ஆல் லேர்னிங் மெட்டீரியல்ஸ் இஸ் டு பி டிரான்ஸ்லேட்டட் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் எக்ஸ்பெக்டட் டு ஈஸிலி காம்ப்ரஹெண்ட் த டீச்சிங் ஆஸ் எ ரிசல்ட். லேர்னிங் மெட்டீரியல்ஸ் வந்து 3 லாங்குவேஜ் ஃபார்முலா நம்ம சொல்லும் பொழுது அவங்களுக்கு எல்லா லாங்குவேஜ்லையுமே எல்லா மெட்டீரியலையும் ட்ரான்ஸ்லேட் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால் அது பெனிஃபிட்டாக இருக்கும்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி டிஜிட்டல் மெத்தட்ஸ் ஆஃப் டீச்சிங், நியூ டிஜிட்டல் மெத்தட்ஸ் ஆஃப் டீச்சிங்கை வந்து உள்ளே கொண்டு வராங்க. ரொம்ப பெரிய அட்வான்டேஜ். க்ரியேட்டிவிட்டியும் லாஜிக்கல் திங்கிங்கும் அதிகமாகும். இது எல்லாமே பார்த்திங்கன்னா NEPயோட அட்வான்டேஜ். சரி, ஓகே. டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
லாங்குவேஜ் பேரியர்ஸ். ஸோ 3 லாங்குவேஜ் பேரியர், 3 லாங்குவேஜ் சிஸ்டம் நம்ம சொல்லும்பொழுது, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து 3 லாங்குவேஜ் கம்பல்சரியாக படிக்கணும். ஸோ நான் ஃபஸ்ட்டு இங்கிலீஷ் ஒன்று எடுத்துக்கிறேன், ஓகே எனக்கு பிரச்சனை கிடையாது. தமிழ் ஒன்று எடுத்துக்கிறேன், பிரச்சனை கிடையாது. நான் அது கூட அடிஷ்னலாக ஹிந்தியோ இல்லை சான்ஸ்கிரிட்டோ எடுக்கும்பொழுது அது படிக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த பட் நாம் என்ன பண்ணுறோம், அது நான் லெஸ் ஸ்போக்கன் லாங்குவேஜஸாக இருக்கிறதுனால அதை கற்றுக்கிறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். எனக்கு ஒரு ஸ்கில் டெவலப் ஆகுது, எனக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு லாங்குவேஜ் வந்து என்னால் கற்றுக்க முடியுது. அதனால் யூசஸ் தான் அதிகமாக ஒழிய அதனால் பிரச்சனைகள் அதிகம் கிடையாது. இதை ஏன் அப்போஸ் பண்ணுறாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். டெக்னாலஜிக்கல் பேரியர்ஸ் வந்து இப்போ நிறைய ரூரல் என்வரான்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான டெக்னாலஜிஸில் பயன்படுத்த முடியாது. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் இன் அர்பன் ஏரியாஸ், பட் ஆன் த அதர் ஹேண்ட் இட் வில் புட் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் எஜுகேட்டர்ஸ் இன் த ரூரல் ஏரியாஸ் அஸ் அன் அட்வான்டேஜ். அப்போது கிராமப்புற மக்களுக்கு இது கொஞ்சம் டெக்னாலஜி வந்து ஏன்னா காஸ்ட் வைஸ் அதெல்லாம் அதிகமாக இருக்கிறதுனால அதை எப்படி கொண்டு போய் சேர்த்துறாங்க அப்படிங்கிறது தெரியல. அதே மாதிரி ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏற்படுத்தும். ஏன்னா புதுசாக ஒரு பாலிசி வரையும் பொழுது ட்ரெடிஷ்னல் மெத்தட்ஸ் ஆஃப் எஜுகேஷன்லேருந்து ஒரு கஷ்டத்தை வந்து ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. எப்போவுமே ஒரு சேஞ்சஸ் நடக்கணும்னா சில சிரமத்தை நம்ம வந்து ஓவர் கம் பண்ணி தான் ஆகணும். அந்த சேஞ்சஸ் ஆனது அது நல்லதுக்கா கெட்டதுக்கா அப்படின்னு அனலைஸ் பண்ணி தான் நம்மளால் அந்த மாற்றத்தை ஏற்படுத்துகிறாங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ கோர்ஸ் டியூரேஷன் வந்து பார்த்திங்கன்னா 4 இயர் கோர்ஸ் ஆகிடுது. இது 9th 10th 11th 12th. ஸோ இது வந்து ஒரு 4 இயர்ஸ் கோர்ஸ் மாதிரி இருக்கணும். அது ஒரு பேர்டனாக இருக்குமோ அப்படின்னு ஒரு தோன்றது விஷயம். அதே மாதிரி ஃபியூச்சர் லேர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து அஃபெக்டட். ஃபோக்கஸ் ஆன் இந்தியன் ரீஜனல் லாங்குவேஜ் ஒன்லி எக்ஸிஸ்ட் அப் டு 8th grade. அப்போ 8th வரைக்கும் தான் நம்ம வந்து இந்தியன் ரீஜனல் லாங்குவேஜ்க்கு வந்து அக்சசபிலிட்டி கொடுக்குறோம். ஹையர் எஜுகேஷன், அதாவது இந்த 9th 10th 11th 12th செகண்டரி கிளாஸ்க்கு நம்ம போகும்பொழுது அதனோட இம்பார்ட்டன்ஸ் குறையுது அப்படிங்கிறதுனாலையும். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா regional languages. Also an emphasis on such languages and Indian culture may reduce the number of students that take up international languages such as German, French, English at the fluent level. While NEP encourages foreign languages and universities to open in India, it does not account for the fact that students will require fluency in English and other international language to attend these. This can potentially compromise future education at the high level. ஸோ நம்ம மேஜராக வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷு கான்சன்ட்ரேட் பண்ணுறதுனால இவங்க வந்து ஜெர்மன், ஃப்ரெஞ்சு இதெல்லாம் படிக்கிறதுக்கு அலோவ் பண்ணதுனால நமக்கு ஃபாரினுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் தவிர்க்கப்படுமோ அப்படின்னு ஒரு பாயிண்ட்டை வந்து முன்வைக்கிறாங்க. ஸோ திஸ் கேன் பொட்டென்ஷியலி காம்ப்ரமைஸ் ஃபியூச்சர் எஜுகேஷன் அட் ஹை லெவல். ஸோ எனக்கு தெரிஞ்சு இப்போ ஜெர்மனிக்கு போகணும் அப்படின்னு விருப்பப்படுற குழந்தைங்க அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி ஒரு லாங்குவேஜ் எடுத்து படிச்சுட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஃப்ரெஞ்சு படிக்கணும்னு நினைக்கிறவங்க அதை ஃபோக்கஸ் பண்ணி படிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு தனியாக ஒரு எக்ஸ்ட்ரா கோர்ஸ், ஏன்னா அது ஒரு டார்கெட்டடாக இருக்கிறதுனால. ஸோ அது அவங்களுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி இது பண்ணிடலாம். இது ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் எனக்கு தோணல. ஸோ மொத்தத்தில் நம்ம கன்க்ளூட் பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நியூ எஜுகேஷன் பாலிசிஸ் கம்ஸ் வித் மோர் மெரிட்ஸ் தேன் டிமெரிட்ஸ். அதிகமான பலன்கள் தான் இருக்குது. இதை டிஸ்அட்வான்டேஜ் கம்பேர் பண்ணும்பொழுது பலன்கள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. சரி, இதில் என்ன சார் பிரச்சனை அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, கொஞ்ச நாளாகவே தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கும் யூனியன் கவர்மெண்ட்டுக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் ஒரு ஃபைட் போயிட்டுருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு ஆல்ரெடி இம்ப்ளிமெண்ட்ஸ் ஆஸ்பெக்ட் ஆஃப் NEP த்ரூ இட்ஸ் ஓன் பாலிசிஸ், சே மகேஷ் பொய்யாமொழி நம்மளோட எஜுகேஷன் மினிஸ்டர். ஸோ நம்மளோட மினிஸ்டருக்கும் நம்மளோட எஜுகேஷன் யூனியன் மினிஸ்டருக்கும் ஒரு வாக்குவாதம் போயிருக்கு. அதுக்கு நடுவில் நம்மளோட சிஎம்மும் வந்து பார்த்திங்கன்னா அந்த டிஸ்கஷனில் உள்ள வந்திருக்காரு. என்ன சொன்னாங்க அப்படிங்கிறது பார்க்குறோம். ஸோ தர்மேந்திர பிரதாப் நம்மளோட யூனியன் எஜுகேஷன் மினிஸ்டர் அவரோட பார்த்திங்கன்னா அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஸ்டேட்ஸுக்கு நடுவில் ஹெல்தி காம்படிஷன் இருக்கணும், அதுதான் டெமோக்ரஸிக்கு அழகு. அதே மட்டும் இல்லாமல் ஒரு 4 கொஷின் அவர் கேட்டிருக்காரு. தமிழ்நாடு கவர்மெண்ட் கிட்ட 4 கொஷின் கேட்டிருக்காரு. உங்களோட மதர் டங்கில் நான் சொல்லித்தரேன்னு சொல்கிறேன், அதை நீங்கள் அப்போஸ் பண்ணுறீங்களா? அது மட்டும் இல்லாமல் நான் உங்களோட லாங்குவேஜில் எக்ஸாம்ஸ்லாம் கண்டக்ட் பண்ணுறேன்னு சொல்கிறேன், அதை நீங்கள் அப்போஸ் பண்ணுறீங்களா? உங்களோட டெக்ஸ்ட் புக்கு எல்லாத்தையுமே நான் வந்து தமிழில் மாற்றுறேன், அது ஏன் அப்போஸ் பண்ணுறீங்க? அண்ட் ஆல்சோ மல்டி டிசிப்ளினரி, நான் சொன்னேன் இல்லையா, இப்போது ஆர்ட்ஸு, ஹியூமனிட்டிஸு, சயின்ஸ் இதெல்லாமே ஒரே பேட்டர்னில் கொண்டு வரணுங்கிறது தான் NEPயோட ஃப்ரேம் ஒர்க்கு. இதை நீங்கள் அப்போஸ் பண்ணுறீங்களான்னு ஒரு 4 கொஷின் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகவே கேட்டிருக்காரு. NEP நீங்கள் ஏன் அப்போஸ் பண்ணுறீங்க அப்படின்னு ஒரு கொஷின் கேட்டிருக்காரு. ஸோ அதுக்கு நம்மளோட சிஎம் MK ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஃபண்டை ரிலீஸ் பண்ணுங்கள். SSA அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் மூலிமா ஒரு சர்டன் அமௌண்ட் வந்து கிட்டத்தட்ட 520 கோடி வந்து ரிலீஸ் பண்ணாமல் வச்சுருக்கீங்க. எங்களுக்கு நீங்கள் அந்த ஃபண்ட் ரிலீஸ் பண்ணால் தான் எங்களோட டீச்சர்ஸ்க்கு நாங்கள் வந்து ப்ராப்பராக சேலரி கொடுக்க முடியும். ஸோ ஏன்னா ரைட் டு எஜுகேஷன் அப்படிங்கிற பேட்டர்னில் SSA ஃபண்ட்ஸ் வந்து நீங்கள் ஹோல்டு பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னு காமிச்சு அதுக்கு ஒரு முன் உதாரணமாக ஏன் வந்து டினை பண்ணுறீங்க அப்படின்னு கொஷின் கேட்டிருக்காரு. ஸோ இது வந்து அவர் பண்ண ட்விட்டு எகெயின் ஒரு கொஷின் ஸ்ட்ராங்காகவே கேட்டிருக்காரு. ஸோ இதுக்கு நடுவில் நம்மளோட மினிஸ்டர், எஜுகேஷன் மினிஸ்டர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா,
எங்களோட லிங்குவிஸ்டிக் ஹெரிட்டேஜ், எங்களோட ஏன்ஷியன்ட் ட்ரெடிஷன், தமிழ் கல்ச்சர், தமிழ் லாங்குவேஜ், இதை நாங்கள் ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கு டூ லாங்குவேஜ் பாலிசியை தான் நாங்கள் கையில் எடுப்போம். இது வந்து ஹிஸ்டாரிக்கல் மூமெண்ட் ஆஃப் 1930s 90s 60s சுட்டி காமிக்கிறாரு. நாங்கள் அப்போலேருந்து இப்போ வரைக்கும் தமிழுக்காக தான் பாடுபடுவோம், தமிழ் தான் எங்கள் மூச்சு, தமிழ் தான் எங்கள் உயிர் நாடி அப்படின்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த 2 லாங்குவேஜ் ஃபார்முலாங்கிறது ரொம்ப காலங்காலமாக வந்து நம்ம ஆட்கள் சண்டை போட்டுட்ருக்காங்க. ஸோ ஏன் ஹிந்தியை உள்ளே கொண்டு வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க அப்படிங்கிறது தமிழ்நாட்டுக்கே தெரியும். பட் அது கரெக்டாக தவறா அப்படிங்கிறது டிபேட்டில் இருக்குது. பட் என்னை பொறுத்த வரைக்கும் இதனால் டிஸ்அட்வான்டேஜஸ் தான் நிறைய இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ஒரு பாயிண்ட்டை வச்சுக்கிட்டு தான் ஜேஎன்வி, ஜவஹர்லால் நவோதயா வித்யாலயாங்கிற மாதிரி ஒரு பெரிய நெட்வொர்க் ஆஃப் ஸ்கூல்ஸை வந்து, சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஸ்கூல்ஸை வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே அலோவ் பண்ணாமல் இருக்காங்க. அது யாருக்கு பயன்படும்? இந்த ஜேஎன்வி ஸ்கூல்ஸ்லாம் யாருக்கு பயன்படும் பார்த்தீங்கன்னா, ரூரல் குழந்தைங்களுக்கு, வில்லேஜ் சைடில் இருக்க குழந்தைங்களுக்கு வந்து ரெசிடென்ஷியல் ஸ்கூலு கவர்மெண்ட்னால் ஆரம்பிக்கப்பட்ட ஸ்கூல்ஸ். இது எல்லா ஸ்டேட்லேயுமே இருக்குது, தமிழ்நாடை தவிர. ஸோ இந்த ஸ்கூல்ஸில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரொம்ப ரொம்ப ஃபீஸ் கம்மி. வருஷமே ஒரு 1000 ரூபா 2000 ரூபா தாங்க இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சோப்பு, சீப்பு, ப்ரஷ்ஷு, பிளேட்டு, துணிமணி, யூனிஃபார்ம்ஸு, ஷூவு, சாப்பாடு, இது எல்லாமே ஃப்ரீ. அங்கே படிக்கிற குழந்தைங்களுக்கு எல்லாமே இது எல்லாமே ஃப்ரீ. அண்டு படிக்கிற குழந்தைங்களுக்கு சொல்லித்தர டீச்சர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட்னால ஒரு செப்பரேட் எக்ஸாம் வச்சு, இப்போ எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் நிறைய பேர் இருக்காங்க. நல்ல குட் குவாலிட்டி டீச்சர்ஸை வந்து காலேஜ், சென்ட்ரல் கவர்மெண்ட் காலேஜஸில் படித்த நல்ல பெஸ்ட் டீச்சர்ஸை செலக்ட் பண்ணி அந்த ஸ்கூல்ஸ்லாம் வந்து அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. ஸோ அவங்க சொல்லித்தரதே வந்து பார்த்திங்கன்னா ஹைலி குவாலிஃபைடு டீச்சர் சொல்லித்தர விஷயங்களாக இருக்கும். ஸோ அதனால் என்ன பெனிஃபிட்னா, கிட்டத்தட்ட வருஷமே ஒரு 10,000 to 15,000 ஸ்டூடெண்ட்ஸ் பெனிஃபிட் ஆவாங்க. ஹிந்தி அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டுக்காக தமிழ்நாடு கவர்மெண்ட் அதை நிறுத்தி வச்சுருக்கு. இது எவ்வளோ பெரிய தவறான விஷயம் அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். அது மட்டும் பண்ணிவிட்டு அது மட்டும் வந்து பிரச்சனை கிடையாது. இப்போ என்இபிங்கிற அந்த எஜுகேஷன் பாலிசியும் தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஸ்டாப் பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் காமிக்கிறேன். ஜேஎன்வி ஸ்டூடெண்ட்ஸ் கிராக்கிங் நீட் அண்ட் ஐஐடி ஜேஇ, இது நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்களேன், இந்தியன் எக்ஸ்பிரஸோட ஒரு டேட்டா, 966 நவோதயா வித்யாலயா ஸ்டூடெண்ட்ஸ். இந்த நவோதயா வித்யாலயா ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, ரூரல் ஸ்கூல்ஸில் ரொம்ப கஷ்டப்படுற குடும்பத்துலேருந்து அந்த ஸ்கூலில் போய் ரெசிடென்ஷியல் ஸ்கூல் அது படித்து ஹாஸ்டலில் தங்கி ஜஸ்ட் ஒரு 1000-2000 மட்டும் ஸ்கூல் ஃபீஸ் பே பண்ணி படித்து, அங்கே வந்து ஹிந்தி கம்பல்சரிங்கிறதுனால தான் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இந்த மாதிரி ஸ்கூல்ஸ் அலோவ் பண்ணல. ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா 966 கிளியர்ஸ் ஜேஇ அட்வான்ஸ். இவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஜேஇ அட்வான்ஸ் வந்து டஃபஸ்ட் எக்ஸாம், அது எல்லாத்துக்குமே தெரியும். இவ்வளோ குழந்தைங்க கிளியர் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 2019க்கான டேட்டா. 12,654 குவாலிஃபை நீட் 2019 நீட் வந்து எக்ஸாம் வந்து இவ்வளோ பேர் குவாலிஃபை பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் வந்து காலேஜஸ்க்கு போயிருக்காங்க, அதோட டேட்டாஸும் இருக்குது. அண்ட் இந்த வருஷமும் ஸோ மெனி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீட்டில் எம்பிபிஎஸ் காலேஜ் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. நீட் மூலிமா இவங்க எந்த கோச்சிங் எடுக்க கிடையாது, அந்த ஸ்கூலில் மட்டுமே படித்து ட்ரெயின் அப் ஆன ஸ்டூடெண்ட்ஸ். ஆல்மோஸ்ட் 1/5 ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரம் நவோதயா வித்யா ஹூ அப்பியர்ட் ஃபார் ஜேஇ அட்வான்ஸ் கிளியர்ட் இட். இப்போது நவோதயா வித்யாலேருந்து 1/5 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கிளியர் பண்ணுறாங்கன்னா அப்போ அவங்களோட குவாலிட்டி எப்படி இருக்குங்கிறத நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஸோ நான் இதுக்கு ரொம்ப எம்ஃபசிஸ் பண்ணுற ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வியூவர்ஸ், நல்ல விஷயங்களை தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணி அலோவ் பண்ணுறதில் தவறு கிடையாது. தமிழ் கல்ச்சர் வந்து இந்த மாதிரி விஷயங்களை அலோவ் பண்ணுறதுனால மட்டும் அழிஞ்சு போயிடும்னு நம்ம நினைக்கிறது தவறு. உங்களோட குழந்தைங்கள் எல்லாருமே ஒரு ஹைஃபையான ஸ்கூலில் டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸ் வந்து லேர்ன் பண்ணிவிட்டு அவங்களோட ஃப்யூச்சரிஸ்டிக் பிளான்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அது நம்ம எந்த விதத்துலையும் குறை வைக்கிறது கிடையாது. ஸோ மினிஸ்டர்ஸ் வந்து இது எல்லாருமே தெரிஞ்சு தான் பண்ணுறாங்க அப்படிங்கிறது எனக்கு புரியாத ஒரு விஷயம். அந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து தெரிஞ்சு தான் பண்ணுறாங்களா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது. ஸோ இதுதான் வந்து இந்த நியூஸோட ஐடியா. ஸோ என்இபி ஒரு நல்ல விஷயத்துக்கான எஜுகேஷன் வந்து ஒரு நல்ல வழியில் எடுத்துக்கொண்டு போகக்கூடிய ஒரு விஷயம். கண்டிப்பாக அதை அலோவ் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் ஜேஎன்விங்கிற மாதிரி ஸ்கூல்ஸ் எல்லாம் அலோவ் பண்ணணும் அப்படின்னு தமிழ்நாடு கவர்மெண்ட் கிட்ட என்னோட தாழ்மையான வேண்டுகோள். நான் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தில் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென், பை.